கர்த்தரை அறிந்தும் யோனாக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். யோனா வேணும்னா தவறான மனுஷனா இருக்கலாம், ஆனா யோனா காண்பித்து கொடுத்த தெய்வம் உண்மையான தெய்வம். யோனா சேவிக்கிற தெய்வம் உண்மையான தெய்வம். யோனா தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா இந்த தெய்வம் தப்பே பண்ண மாட்டார். ஏன்னா அவன் நிமித்தம் பிரச்சனை வந்துருச்சுன்னு தூக்கி வீசின உடனே கடல் அமைதலா இருந்து பாத்தியா, உள்ளுக்குள்ள பேசியிருப்பாங்க, பாத்தியடா எவ்வளவு வல்லமை உள்ள தேவன், பாத்தியடா நம்மளை கூட நேசிக்கிறார், பாத்தியடா நம்மளை பத்தி அவருக்கு தெரியுமா, பாத்தியடா அவரை பத்தி நமக்கு தெரியாம இருந்துருச்சு, இப்ப தூக்கி போட்ட உடனே நம்மளையும் காப்பாத்துதே இந்த சாமி. நம்ம ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறார். உலக மக்களுக்கு பொதுவான தெய்வம் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டியது, எழுப்புதலுக்கு மனம் திரும்ப வேண்டியது வெளியில இருக்கிற மனிதன் அல்ல, நமக்குள்ள இருக்கிற யோனாக்கள். நம்ம மனம் திரும்பிட்டோம்.